அதிமுகவில் விஜய் போனால் எதிர்க்கட்சி வரிசைக்கு வரலாமே தவிர ஆளுங்கட்சியாக வர இயலாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ திரு எடப்பாடி ஐயா மீது இப்போ ஒரு விதமான ஒரு போதைய கிளப்பி விட்டானுங்க. என்ன போதை சார்? அது அந்த போதையெல்லாம் இப்ப நான் சொல்ல வேண்டாம், அவருக்கு தெரியும். ஒருவேளை எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராகவும் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியாகவும் வந்துட்டா 2026ல நல்லது. நாங்க கையெடுத்து கும்பிடுறோம், வரட்டும், அவங்க அரசியல் பண்ணட்டும். நாங்க ஏன் வேணாம்னு சொல்றோம். எங்களுக்கு ஒரு 5 வருஷம் எங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கட்டும், எங்களுக்கு ஒரு 5 வருஷம் ரெஸ்ட் கொடுக்கட்டும்டா. அதுக்கப்புறம் நாங்க மக்கள்கிட்ட பார்க்கிறோம், மக்கள்கிட்ட நாங்க சொல்றோம். இவர் சொன்னார்ல காலையில, இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 1000 அப்ளிகேஷனை வாங்கி ஒவ்வொரு வீடா கொடுத்து அவங்களுடைய நம்பரெல்லாம் எழுதி எல்லாத்துக்குமே இது பதிவு பண்றதுக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கேன். புரியுதா? இது மாதிரி தான் எல்லாருமே அதிமுகலையும் பண்றாங்க, திமுகலையும் பண்ணிக்கிட்டு உக்காந்துருக்கோம். இதுதான் வாக்காளர்களை எங்களுக்கு தெரியுது நேரடியா, யாரு வாக்கு என்னங்கிறதெல்லாம் தெரியும். இப்ப இன்னைக்கு நான் 1000 வாக்குல விஜய்க்கு